ரஜினிகாந்த் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக 1979ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அனைத்து பத்திரிகைகளிலும் தலைப்புச் செய்தியாக வந்தது. அப்பொழுது எம்ஜிஆர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. வார பத்திரிகை ஒன்றில் சினிமா செய்தியாளராக இருந்த ஜெயமணி என்பவர்தான் போலீசில் அதிரடியாக ஒரு புகார் கொடுத்தார். அது என்னவென்றால், நான் சென்னை மியூசிக் அகாடமி அருகில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்பொழுது என் எதிரே காரில் ரஜினிகாந்த் வந்தார். நான் அவரை பற்றி நிறைய சினிமா செய்திகளை வெளியிட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் ரஜினிகாந்த் என் மீது கோபத்தில் இருந்தார். அன்று என்னை சாலையில் கண்டதும் தான் ஓட்டி வந்த காரால் என் மீது மோதி என்னை கொல்ல முயன்றார். நான் சுதாரித்துக் கொண்டு நகர்ந்து கொண்டதால் தப்பித்தேன் என்று ஜெயமணி புகார் கொடுத்திருந்தார். ஜெயமணி கொடுத்த புகாரின் பேரில் 1979 மார்ச் 7ஆம் தேதி இரவு ரஜினிகாந்த் ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைக்கப்பட்டார். செக்ஷன் 506, செக்ஷன் 336 ஆகிய பிரிவுகளின் கீழ் அவரை கைது செய்தனர். பின்பு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார்.